ஓம் சாந்தி. டிசம்பர் 1, 2024. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி ஜனவரி 18, 2003. உங்களின் பிராமண பிறப்பினை உணர்ந்தவராக இருப்பதன் மூலம் சக்திசாலி ஆகி அனைவரையும் சக்திசாலி ஆக்குங்கள். இன்று அன்பான குழந்தைகள் அனைவரினதும் அன்பான நினைவின் பல்வேறு இனிய வார்த்தைகளும் அன்பு முத்துக்களால் ஆன அட்டியல்களும் அமிர்த வேளைக்கு முன்னதாகவே பாப்தாதாவை வந்தடைந்தன. குழந்தைகளின் அன்பானது பாப்தாதாவை மேலும் அன்பு கடலில் அமிழச் செய்கிறது. ஒவ்வொரு குழந்தைக்கும் துண்டிக்காத அன்பு சக்தி இருப்பதை பாப்தாதா கண்டார். இந்த அன்பு சக்தியானது ஒவ்வொரு குழந்தையையும் இலகு யோகி ஆக்குகிறது. அன்பின் அடிப்படையில் நீங்கள் சகல கவர்ச்சிகளுக்கும் அப்பால் செல்வதுடன் எந்த அளவிற்கு சாத்தியமோ அந்த அளவிற்கு முன்னேறி செல்கிறீர்கள். பாப்தாதாவிடமிருந்தும் விசேஷமான ஆத்மாக்களிடமிருந்தும் தனித்துவமான அழகான அன்பை அனுபவம் செய்யாத ஓர் குழந்தையை கூட பாபா காணவில்லை. ஒவ்வொரு பிராமண ஆத்மாவின் பிராமண வாழ்க்கையின் ஆரம்பமும் அன்பு சக்தியின் மூலமே ஆரம்பித்தது. இந்த பிராமண பிறவியில் இந்த அன்பு சக்தியானது ஆசீர்வாதமாகி உங்களை முன்னேறச் செய்கிறது. ஆகவே இன்று தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் இடையிலான அன்பிற்கான விசேஷமான தினமாகும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களின் இதயபூர்வமாக பாப்தாதாவிற்கு பற்பல அன்பு முத்துக்களால் ஆன அட்டியல்களை அணிவித்திருக்கிறீர்கள். மற்ற சக்திகள் அனைத்தும் இந்த தினத்தில் அமிழ்ந்துவிட்டன. ஆனால் அன்பு சக்தியே வெளிப்பட்டுள்ளது. பாப்தாதாவும் குழந்தைகளின் அன்பு கடலில் தன்னை மறந்திருக்கின்றார். இன்றைய தினம் நினைவு, அதாவது விழிப்புணர்வின் தினம் என்று அழைக்கப்படுகிறது. நினைவு தினம் என்பது தந்தை பிரம்மாவின் நினைவு தினம் மட்டும் அல்ல. ஆனால் பாப்தாதா கூறுகின்றார், இன்றும் அத்துடன் எப்பொழுதும் நீங்கள் பிராமண பிறவி எடுத்த கணத்திலிருந்து இன்று வரை பாப்தாதா உங்களுக்கு நினைவூட்டியுள்ள வெவ்வேறு வகையான விழிப்புணர்வுகள் அனைத்தையும் நினைவில் வைத்திருங்கள். நீங்கள் அனைவரும் பெற்ற முதலாவது விழிப்புணர்வு என்ன? உங்களுக்கு முதல் பாடம் நினைவிருக்கிறதல்லவா? நான் யார்? இந்த விழிப்புணர்வானது உங்களுக்கு புதிய பிறவியை கொடுத்தது. அத்துடன் அது உங்களின் மனோபாவம், பார்வை மற்றும் விழிப்புணர்வையும் மாற்றியது. இத்தகைய விழிப்புணர்வை நீங்கள் நினைத்த உடனேயே உங்களின் கண்களிலும் உங்களின் முகத்திலும் ஆன்மீக சந்தோஷத்தின் பிரகாசம் தென்படும். நீங்கள் விழிப்புணர்வை நினைக்கின்றீர்கள். ஆனால் பக்தர்கள் உச்சாடனம் செய்து மாயையின் மணிகளை உருட்டுகிறார்கள். நீங்கள் அமிர்த வேளையிலிருந்து கர்மயோகி ஆகும் வரை ஒரு விழிப்புணர்வை மீண்டும் மீண்டும் நினைப்பீர்களாக இருந்தால் அந்த விழிப்புணர்வானது உங்களை சக்திசாலியாக்கும். ஏனென்றால் உங்களின் விழிப்புணர்வு எத்தகையதோ இயல்பாகவே நீங்கள் அந்த சக்தியை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இதனாலேயே இன்றைய நாள் நினைவு தினம் என்றும் அத்துடன் சக்தி தினம் என்றும் அழைக்கப்படுகிறது. தந்தை பிரம்மா உங்களின் முன்னால் வந்த உடனேயே, தந்தையின் பார்வை ஆத்மாக்களான உங்களின் மீது விழுந்த உடனேயே நீங்கள் சக்தியை பெறுகின்றீர்கள். நீங்கள் அனைவரும் அனுபவசாலிகள். நீங்கள் அனைவரும் அனுபவசாலிகள் தானே? அவரை நீங்கள் சாகார ரூபத்தில் கண்டிருந்தாலும் அல்லது அவ்யக்த ரூபத்தில் பராமரிக்கப்படும் போதும் அவரை அவ்யக்த ஸ்திதியில் அனுபவம் செய்திருந்தாலும் உங்களின் இதயபூர்வமாக நீங்கள் பாப்தாதா என்று கூறிய உடனேயே ஒரு வினாடியில் நீங்கள் இயல்பாகவே சக்தியை பெறுகின்றீர்கள். ஆகவே ஓ சக்திசாலி ஆத்மாக்களே, இப்பொழுது உங்களின் சக்தியால் மற்ற ஆத்மாக்களையும் சக்திசாலிகள் ஆக்குங்கள். உங்களுக்குள் இந்த உற்சாகம் இருக்கிறதல்லவா? உங்களிடம் உற்சாகம் உள்ளது. நீங்கள் சக்தியற்ற ஆத்மாக்களை சக்திசாலிகள் ஆக்க வேண்டும் அல்லவா? பலவீனமான ஆத்மாக்களை சக்தி
சக்தி நிறைந்தவர்கள் ஆக்குவதற்கு மிக நல்ல உற்சாகம் எங்கும் காணப்படுவதை பாப்தாதா பார்த்திருக்கின்றார். நீங்கள் சிவராத்திரிக்காக மிகுந்த கோலாகலமாக நிகழ்ச்சிகளை திட்டமிடுகின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் உற்சாகம் உள்ளதல்லவா? இந்த உற்சாகம் உங்களிடம் இருக்கிறதா? இந்த வருடம் சிவராத்திரியின் போது அற்புதங்களை செய்வதற்கான உற்சாகத்தை கொண்டிருப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். குழப்பங்கள் அனைத்தும் முடிந்து ஆகா ஆகா சக்திசாலி ஆத்மாக்களே ஆகா என வெற்றி ஏற்படும் வகையில் அற்புதத்தை செய்யுங்கள். சகல பிராந்தியங்களும் நிகழ்ச்சிகளை திட்டமிட்டுள்ளார்கள். பஞ்சாபும் அவற்றை திட்டமிட்டுள்ளார்கள். அச்சா, அலைந்து திரியும் ஆத்மாக்களுக்கும் தாகத்துடன் இருக்கும் ஆத்மாக்களுக்கும் அமைதியற்று இருக்கும் ஆத்மாக்களுக்கும் குறைந்தபட்சம் ஒரு துளி ஏனும் கொடுங்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களின் சகோதர சகோதரிகளே. உங்களின் சகோதர சகோதரிகளிடம் உங்களுக்கு கருணை ஏற்படும் தானே? தற்காலத்தில் அனர்த்தங்கள் நிகழும் பொழுது அவர்கள் கடவுளை நினைவு செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் சக்திகளையும் கணேஷ், ஹனுமான் போன்ற தேவர்களையும் மற்ற தேவ தேவியரையும் அதிக அளவில் நினைக்கிறார்கள். எனவே அவர்கள் யார்? நீங்கள்தான் அவர்கள், அப்படித்தானே? அவர்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை நினைவு செய்கிறார்கள். அவர்கள் அழைக்கின்றார்கள், கருணை நிறைந்தவரே, காருண்யம் மிக்கவரே, கருணை காட்டுங்கள், இரக்கம் கொள்ளுங்கள், ஒரு துளி அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுங்கள். அவர்கள் உங்களிடம் ஒரு துளிக்கான தாகத்துடன் இருக்கிறார்கள். ஓ சக்திகளே, ஓ தேவ தேவியரே, சந்தோஷமில்லாத தாகத்துடன் இருக்கும் ஆத்மாக்களின் சப்தம் உங்களை வந்தடையவில்லையா? அது உங்களை வந்தடைகின்றது தானே? பாப்தாதா அழைப்பை கேட்டதுமே அவர் சக்திகளையும் தேவர்களையும் நினைக்கின்றார். தாதிஜி நல்லதோர் நிகழ்ச்சியை உருவாக்கி உள்ளார். பாபாவிற்கு அது பிடித்திருக்கிறது. அதனால் தாதிஜி நல்லதோர் நிகழ்ச்சியை உருவாக்கி உள்ளார். பாப்தாதாவிற்கு அது பிடித்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நினைவு நாளே. ஆனால் இன்று நீங்கள் நினைவை கொண்டிருப்பதன் மூலம் குறிப்பாக சகல சக்திகளையும் பெறுகின்றீர்கள். எங்குமுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் பாப்தாதா இப்பொழுது கூறுகின்றார், நாளையிலிருந்து சிவராத்திரி வரை அதிகபட்ச எண்ணிக்கையான ஆத்மாக்களுக்கு ஒரு துளியையும் ஏதாவது ஒரு முறையில் உங்களின் எண்ணங்கள், வார்த்தைகள், உறவு முறைகள் மற்றும் தொடர்புகளின் மூலமாக செய்தியையும் நிச்சயமாக கொடுப்பதற்கான விசேஷமான லட்சியத்தை உங்களின் இதயங்களில் வைத்திருங்கள். உங்களுக்கு எதிரான முறைப்பாட்டை முடித்துவிடுங்கள். விநாசத்திற்கான தேதி இன்னமும் புலப்படவில்லை. அதனால் உங்களுக்கு எதிரான முறைப்பாடை எந்த நேரத்திலும் முடிக்க முடியும் என குழந்தைகளான நீங்கள் நினைக்கின்றீர்கள். ஆனால் இல்லை, அந்த முறைப்பாட்டை இப்பொழுது நீங்கள் முடிக்காது விட்டால் ஏன் நீங்கள் எங்களுக்கு முன்னரே கூறவில்லை, நாங்களும் ஏதாவது செய்திருப்போமே என மக்களிடமிருந்து நீங்கள் ஒரு முறைப்பாட்டை பெறுவீர்கள். இப்பொழுது அவர்கள் ஓ பிரபு என கூறுவார்கள். அதனால் ஏதாவது ஆஸ்தியில் ஒரு துளி ஏனும் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். அவர்களுக்கு சிறிது நேரத்தையும் கொடுங்கள். ஒரு துளியிலாவது அவர்களின் தாகத்தை தணியுங்கள். தாகத்துடன் இருப்பவர்களுக்கு ஒரு துளி ஏனும் அதிக அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே இதுவே அந்த நிகழ்ச்சி, அப்படித்தானே? பாப்தாதா உங்களுக்கு பச்சை கொடி மட்டும் காட்டவில்லை, ஆனால் முரசங்களையும் அடிக்கின்றார். அதாவது நாளையிலிருந்து திருப்தி ஆத்மாக்களான நீங்கள் ஆத்மாக்கள் அனைவருக்கும் செய்தியை வழங்க வேண்டும். குறைந்தபட்சம் சிவராத்திரியின் போது தந்தையின் பிறந்த நாளில் தாமும் செய்தியை பெற்றுள்ளோம் என தமது வாய்களை அனைவரும் இனிப்பாக்கிக் கொள்ளட்டும். இந்த தில்குஷ் இனிப்பை அனைவருக்கும் கூறுங்கள். இதை அவர்களுக்கு ஊட்டுங்கள். சிவராத்திரியை சாதாரணமான முறையில் கொண்டாடாதீர்கள், ஆனால் ஏதாவது அற்புதங்களை செய்யுங்கள். இந்த உற்சாகம் உங்களுக்கு உள்ளதா? முதல் வரிசையில் இருப்பவர்களுக்கு அது இருக்கிறதா? அதிக அளவு கோலாகலத்தை உருவாக்குங்கள்.
குறைந்தபட்சம் சிவராத்திரி எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது எமது தந்தையின் பிறந்த நாள். அவர்கள் இதை கேட்டு சந்தோஷமாக கொண்டாட வேண்டும். அச்சா, அமிர்த வேளையில் உங்களில் பெரும்பாலானோர் மிக நல்ல நினைவின் போதையையும் இறை பேறுகளையும் கொண்டிருப்பதை பாப்தாதா கண்டார். எவ்வாறாயினும் நீங்கள் அமிர்த வேளையில் கொண்டிருந்த போதைக்கும் நீங்கள் கர்மயோகி ஸ்திதியில் இருக்கும் பொழுதுள்ள போதைக்கும் இடையில் வேறுபாடு உள்ளது. இதற்கான காரணம் என்ன? செயல்களை செய்யும் பொழுது நீங்கள் ஆத்ம உணர்வுடனும் கர்ம உணர்வுடனும் இருக்கின்றீர்கள். இதற்கான வழிமுறை என்னவென்றால், செயல்களை செய்யும் பொழுதும் இந்த ஆத்மாவான நான் என்பதாகும். எந்த ஆத்மா? உங்களுக்கு அது ஏற்கனவே தெரியும். ஆத்மாக்களான உங்களின் வெவ்வேறு சுயமரியாதை ரூபங்களை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். இத்தகையதோர் ஆத்மாவே கராவன்காராகி தனது பௌதிக புலன்களை செயல்பட வைப்பார். இந்த பௌதிக புலன்கள் எனது பணியாட்கள். ஆனால் நானோ இந்த பணியாட்களின் மூலமாக செயல்படும் கராவன்கார் ஆவேன். நான் பற்றற்று இருக்கின்றேன். உலகிலும் தனது கடமைகளை செய்யும் நேரத்திலும் ஒரு இயக்குனர் தனது சக ஊழியர்களுக்கு அல்லது வார்த்தைகளை பேசுவதற்கு அவரின் கருவிகளாக இருப்பவர்களுக்கு வழிகாட்டல்களை கொடுக்கும் பொழுது தான் அவர்களின் இயக்குனர் என்பதை அவர் மறப்பாரா? நானே சக்தி வாய்ந்த கராவன்கார் ஆத்மா என்ற விழிப்புணர்வையே அவர் கொண்டிருப்பார். ஆத்மாவும் ஷரீரமும் ஒன்று. கரன்கார் மற்றது கராவன்கார் என்ற விழிப்புணர்வு ஒன்றாக கலந்துவிடும். தந்தை பிரம்மா அவரின் ஆரம்ப நாட்களில் எதை பயிற்சி செய்தார் என்பது பழைய குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் நினைவிருக்கிறதா? நீங்கள் அவரின் டைரிகளில் ஒன்றை கண்டீர்கள் தானே? டைரி முழுவதிலும் அந்த வார்த்தைகளே இருந்தன. நான் ஓர் ஆத்மா. ஜசோதா பிரம்மா பாபாவின் லௌகிக மனைவி ஓர் ஆத்மா. இந்த குழந்தை ஓர் ஆத்மா. இவர் ஓர் ஆத்மா. அவர் ஓர் ஆத்மா. அவர் சதா இந்த அடிப்படை விஷயத்தையே பயிற்சி செய்தார். ஆகவே நீங்கள் சதா இந்த முதலாம் பாடத்தை பயிற்சி செய்ய வேண்டியது அவசியம். நான் யார்? நீங்கள் உங்களையே சோதித்து பார்க்க வேண்டும். நான் ஓர் ஆத்மாதானே என்று நினைக்காதீர்கள். இந்த ஆத்மாவான நான் கராவன்காராக அந்த வேலையை செய்ய வைக்கின்றேன். கரன்கார் கராவன்காரிலிருந்து வேறுபட்டவர். அத்துடன் தந்தை பிரம்மாவின் பௌதிக புலன்கள் எப்படி அவரின் பணியாட்களாக இருந்தன என்ற மற்றுமோர் அனுபவத்தையும் கேட்டிருப்பீர்கள். ஒவ்வொரு நாளும் இரவிலும் ஒரு சபை கூட்டப்பட்டதை பற்றியும் நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள் தானே? எனவே அவற்றின் தலைவராக அவர் தனது பணியாட்களிடம் தனது பௌதிக புலன்களிடம் அவற்றின் நலனை விசாரிப்பார். ஆகவே தந்தை பிரம்மா இந்த அடிப்படை விஷயத்தை மிக உறுதியாக பயிற்சி செய்தார். அதனால் அவரின் கடைசி நாட்களில் அவருடன் இருந்த குழந்தைகள் எதை அனுபவம் செய்தார்கள்? அதாவது செயல்களை செய்யும் பொழுதும் அவரின் ஷரீரத்தில் இருந்த வண்ணம் நடக்கும் பொழுதும் அசையும் பொழுதும் தந்தை ஷரீரமற்றவராகவே அனுபவம் செய்யப்பட்டார். அவர் தனது கர்ம கணக்குகளை தீர்க்க வேண்டி இருந்தாலும் அவர் அதை ஓர் பற்றற்ற பார்வையாளராகவே செய்தார். அவர் தனது கர்ம கணக்குகளின் ஆதிக்கத்திற்கு உட்படவும் இல்லை. தான் தனது கர்ம கணக்குகளை தீர்க்கின்றேன் என்ற அனுபவத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கவும் இல்லை. தந்தை பிரம்மா அவ்வியக்தம் ஆகின்றார் என்பதை நீங்கள் உணர்ந்திருந்தீர்களா? நீங்கள் அதை உணரவில்லை தானே? ஏனென்றால் அவர் பற்றற்றவராக, ஒரு பார்வையாளராக, ஷரீரமற்றவராக, அதாவது கர்மாதி ஸ்திதியை நீண்ட காலத்திற்கு பயிற்சி செய்தார். அந்த ரூபமே இறுதியில் அனுபவம் செய்யப்பட்டது. நீண்ட காலத்திற்கு செய்யப்படும் இந்த பயிற்சி மிகவும் பயனுள்ளது. உங்களின் ஷரீரத்தின் உணர்வுகளை இறுதியில் துறப்பீர்கள் என்று நினைக்காதீர்கள். இல்லை, ஷரீரமற்றவராகவும் உங்களின் ஷரீரத்திலிருந்து பற்றற்றவராகவும் இருக்கும் அனுபவம் கராவன்கார் ஸ்திதி தேவைப்படுகிறது. எவருடைய, அதாவது இளையவரோ முதியவரோ
ஆரோக்கியமானவரோ அல்லது நோயுற்ற ஒருவரோ இறுதி கணங்களில் எந்த நேரத்திலும் வரலாம். ஆகவே நீண்ட காலத்திற்கு பற்றற்ற பார்வையாளராக இருக்கும் பயிற்சியில் கவனம் செலுத்துங்கள். எத்தனை இயற்கை அனர்த்தங்கள் வந்தாலும் இந்த ஷரீரமற்ற ஸ்திதியானது இலகுவாக உங்களை பற்றற்றவர் ஆக்குவதுடன் இறைவனால் நேசிக்கப்படுபவராகவும் ஆக்கும். ஆகவே நீண்ட காலத்திற்கு என்ற கூற்றை நீங்கள் கீழ்க்கோடிடும்படி பாப்தாதா செய்கின்றார். என்னதான் நடந்தாலும் மீண்டும் மீண்டும் பற்றற்ற பார்வையாளர் என்ற ஸ்திதியையும் கராவன்கார் என்ற ஸ்திதியையும் ஷரீரமற்றவர் ஸ்திதியையும் அனுபவம் செய்யுங்கள். அதன் பின்னர் இறுதி கணங்களில் தேவதைகளான நீங்கள் தேவ தேவியர் ஆகுவதற்கான உத்தரவாதம் உள்ளது. நீங்கள் தந்தையைப் போல் ஆக விரும்பினால் தந்தை அஷரீரியானவர், அத்துடன் தேவதையானவர். தந்தை பிரம்மாவைப் போல் ஆகுவது என்றால் தேவதை ஸ்திதியில் இருத்தல் என்ற அர்த்தம். நீங்கள் தேவதை ரூபத்தை பௌதீக வடிவில் கண்டதைப் போல் தந்தை கேட்கும் பொழுதும் பேசும் பொழுதும் அல்லது தனது ஷரீரத்தால் காரியங்களை ஆற்றும் பொழுதும் பற்றற்று இருந்ததை நீங்கள் அனுபவம் செய்தீர்கள். உங்களின் வேலையை ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு குறுகிய காலத்திற்கு ஷரீரமற்றவர் ஆகுவது சாத்தியமே. எவ்வாறாயினும் உங்களின் செயல்களை செய்யும் பொழுது நீங்கள் தொடர்ந்து ஒரு சக்தி வாய்ந்த ஷரீரமற்ற ஸ்திதியை அனுபவம் செய்வதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் தேவதைகளே. தந்தையிடமிருந்து ஒரு பிராமண பிறவிக்கான ஆதாரத்தை எடுத்துக்கொள்வதன் மூலம் நீங்கள் செய்தியை வழங்குவதற்காக உங்களின் பௌதீக வடிவங்களில் உங்களின் பணிகளை செய்கின்றீர்கள். ஒரு தேவதை என்பவர் ஷரீரத்தில் இருந்தாலும் ஷரீரத்திலிருந்து பற்றற்று இருப்பவர் ஆவார். தந்தை பிரம்மாவில் இந்த உதாரணத்தை நீங்கள் கண்டீர்கள். இது அசாத்தியமானது என்பதல்ல. நீங்கள் அதை கண்டீர்கள், அனுபவம் செய்தீர்கள். நீங்கள் அனைவரும் இப்பொழுது கருவிகளாக இருக்கின்றீர்கள். இப்பொழுது அதிக அளவு விரிவாக்கம் இடம்பெற்றுள்ள பொழுதிலும் தந்தை பிரம்மா இந்த புதிய ஞானம், புதிய வாழ்க்கை, புதிய உலகை உருவாக்குவதல் என்பவற்றுக்காக செய்ததை போன்று அந்த அளவு பொறுப்பு உங்கள் எவரிடமும் இல்லை. ஆகவே அனைவருடைய லட்சியமும் தந்தை பிரம்மாவிற்கு சமமாகுவதே ஆகும், அதாவது தேவதை ஆகுவதாகும். தந்தை சிவனுக்கு சமமாக ஆகுவதென்றால் உங்களை அஷரீரி ஸ்திதியில் ஸ்திரப்படுத்திக் கொள்ளுதல் என்று அர்த்தம். இது சிரமமா? நீங்கள் பாபாவையும் தாதாவையும் நேசிக்கின்றீர்கள் தானே? ஆகவே நீங்கள் நேசிக்கும் அந்த ஒருவரை போல் ஆகுங்கள். நீங்கள் தந்தைக்கு சமமானவர் ஆக வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் இருக்கும் பொழுது அது கடினமானதல்ல. மீண்டும் மீண்டும் கவனம் செலுத்துங்கள். இது சாதாரணமான வாழ்க்கை அல்ல. சாதாரணமான வாழ்க்கை வாழுகின்ற பலர் இருக்கிறார்கள். மகத்தான பணிகளை செய்கின்ற பலர் இருக்கின்றார்கள். எவ்வாறாயினும் பிராமண ஆத்மாக்களான உங்களை தவிர எவராலும் நீங்கள் செய்கின்ற பணிகளை செய்ய முடியாது. ஆகவே இன்று இந்த நினைவு நாளில் பாப்தாதா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்குகின்றார். நெருங்கி வாருங்கள், நெருங்கி வாருங்கள், நெருங்கி வாருங்கள். உங்களின் மனதை சகல எல்லைக்கு உட்பட்ட ஆதாரங்கள் என்ற படகிலிருந்து சகல எல்லைக்கு உட்பட்ட ஆதாரங்களான எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள், உறவு முறைகள் மற்றும் தொடர்புகளிலிருந்து விடுவியுங்கள். இப்பொழுதிலிருந்து நீங்கள் நீண்ட காலத்திற்கு ஜீவன் முக்தியை அடைந்திருப்பதைப் போல் ஜீவன் முக்தி அடைந்த அலௌகிக அனுபவத்தை கொண்டிருங்கள். அச்சா, பாபா எங்குமிருந்து வந்த பல கடிதங்களை பெற்றுள்ளார். அத்துடன் மதுபன்வாசிகள் கோபத்திலிருந்து விடுபடுகிறார்கள் என்ற செய்திகளையும் அறிக்கைகளையும் பெற்றுள்ளார். அவர்களின் தைரியத்தை குறித்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். எதிர்காலத்திற்காக சதா விடுபட்டிருப்பதற்காக எப்பொழுதும் சகித்து கொள்ளும் சக்தி என்ற கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு யார் எரிச்சல் ஊட்டினாலும் நீங்கள் சதா பாதுகாப்பாகவே இருப்பீர்கள். அச்சா, திட சங்கற்பத்தை கொண்டிருப்பதுடன் சதா நினைவின் சுரூபங்களாக இருக்கும் ஆத்மாக்களுக்கும்
சதா தமது சக்திகள் அனைத்தையும் சரியான நேரத்தில் பயன்படுத்தும் விசேஷமான ஆத்மாக்களுக்கும், சகல ஆத்மாக்களிடமும் கருணை நிறைந்தவர்களாக இருப்பவர்களுக்கும், தந்தைக்கு சமமாகின்ற எண்ணத்தை நடைமுறை வடிவில் இடுபவர்களுக்கும், இத்தகைய மிக 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 அன்பான தனித்துவமான குழந்தைகளுக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் நமஸ்காரங்களும். இரட்டை வெளிநாட்டவர்களுக்கு. இரட்டை வெளிநாட்டவர்களிடம் இரட்டை போதை உள்ளது. ஏனெனில் தந்தை தொலைதூரத்திலிருந்து வந்திருப்பதை போல் தாமும் தொலைவிலிருந்து வந்திருப்பதாக உணர்கிறார்கள். இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளின் ஒரு சிறப்பியல்பை பாப்தாதா பார்த்திருக்கின்றார். அவர்கள் ஒரு தீபத்தில் இருந்து மற்றொரு தீபத்தை ஏற்றி வைக்கிறார்கள். இந்த முறையில் அவர்கள் பல நாடுகளில் பாப்தாதாவின் ஏற்றப்பட்ட தீபங்களின் தீபாவளியை கொண்டாடி உள்ளார்கள். செய்தியை கொடுப்பதில் இரட்டை வெளிநாட்டவர்களுக்கு பெரும் ஆர்வம் உள்ளது. ஒவ்வொரு குழுவிலும் 35 முதல் 40 நாடுகளில் இருந்து குழந்தைகள் வந்திருப்பதை பாப்தாதா பார்த்திருக்கின்றார். பாராட்டுகள். சதா தொடர்ந்தும் பறந்து செல்லுங்கள். தேவதைகளாக பறந்த வண்ணம் தொடர்ந்து செய்தியை கொடுங்கள். அச்சா, பாப்தாதா வெறுமனே 35 நாடுகளைச் சேர்ந்த உங்களை மட்டும் பார்க்கவில்லை, ஆனால் அவர் மற்ற நாடுகளைச் சார்ந்தவர்களையும் பார்க்கின்றார். ஆகவே நீங்களே தந்தைக்கு சமமாகுகின்ற முதல் இலக்க ஆத்மாக்கள், அப்படித்தானே? நீங்கள் முதலாம் இலக்கத்தவர்களா அல்லது வரிசை கிரமம் ஆகின்றவர்களா? நீங்கள் முதலாம் இலக்கத்தவர்களா? நீங்கள் வரிசை கிரமமானவர்கள் இல்லையா? முதலாம் இலக்கத்தவர் ஆகுவது என்றால் ஒவ்வொரு கணமும் வெற்றி பெறுதல் என்று அர்த்தம். வெற்றி கொள்பவர்கள் முதலாம் இலக்கத்தை பெறுவார்கள். நீங்கள் அத்தகையவர்கள் தானே? அச்சா, நீங்கள் வெற்றியாளர்கள். அத்துடன் சதா வெற்றியாளர்களாக இருப்பீர்கள். அச்சா, நீங்கள் எங்கே சென்றாலும் சகல இரட்டை வெளிநாட்டவர்களும் முதலாம் இலக்கத்தவர் ஆக வேண்டும் என்பதை அனைவருக்கும் நினைவூட்டுங்கள். அச்சா, பாப்தாதா சகல தாய்மார்களுக்கும், கோபாலின் அன்பான தாய்மார்களுக்கும் அனைவருக்கும் தனது இதயபூர்வமாக அதிக அதிக அதிகளவு நினைவுகளை வழங்குகின்றார். பாண்டவர்களும் நீங்கள் இளையவர்களோ அல்லது இல்லறத்தவர்களோ எப்பொழுதும் பாண்டவ பதியின் சகப்பாடிகளாக இருக்கின்றீர்கள். சகப்பாடிகளாக இருக்கும் இத்தகைய பாண்டவர்களுக்கு பாப்தாதா அதிக அதிக அன்பையும் நினைவுகளையும் வழங்குகின்றார். தாதியிடம், நீங்கள் இன்று எதை நினைவு செய்கின்றீர்கள்? நீங்கள் மனோதிடத்தை பெற்றீர்கள் தானே? நீங்கள் மனோதிடத்திற்கான ஆசீர்வாதத்தை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் மிக நல்ல பாகத்தை நடிக்கின்றீர்கள். அதற்காக பாராட்டுகள். நீங்கள் அனைவரிடமிருந்தும் ஆசீர்வாதங்கள் பலவற்றை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் பேசினாலும் பேசாது விட்டாலும் அனைவரும் உங்களை பார்க்கும் பொழுது சந்தோஷம் அடைகிறார்கள். உங்களுக்கு ஏதாவது நடந்தால் அது தமக்கும் நடந்துவிட்டதாக அனைவரும் நினைக்கிறார்கள். எல்லோரும் அதிக அளவு அன்பு வைத்திருக்கிறார்கள். அனைவரிடமும் அத்தகைய அன்பு உள்ளது. உங்களுக்கும் அனைவரிடமும் அதிக அளவு அன்பு உள்ளது. இந்த அன்பே அனைவரையும் அசையச் செய்கிறது. தாரணை அதிகமோ அல்லது குறைவோ, இந்த அன்பே அவர்களை அசையச் செய்கிறது. மிகவும் நல்லது. இஷு தாதியிடம் பாப்தாதா பேசுகின்றார். இவரும் தனது கணக்குகளை தீர்த்துள்ளார். இஷு தாதி வீழ்ந்து விட்டார், அதனால் ஓய்வெடுக்கின்றார். அது பரவாயில்லை. இவரின் முயற்சிகள் லேசானவை. அவரின் கணக்குகள் இலகுவாக தீர்க்கப்படுகின்றன. படுத்திருக்கும் பொழுதும் அது மிக இலகுவாக நடக்கிறது. நீங்கள் விஷ்ணுவை போல் சௌகரியத்தை பெற்றுள்ளீர்கள். அச்சா, நீங்கள் சாக்கார காலத்திலிருந்து இன்று வரை யக்ஞத்தின் பாதுகாவலராக இருக்கின்றீர்கள். யக்ஞத்தின் பாதுகாவலராக இருப்பதனால் பல ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றன. தாதிகளான நீங்கள் அனைவரும் பாப்தாதாவிற்கு மிக மிக நெருக்கமானவர்கள். நீங்கள் நெருக்கமாக இருக்கும் ரத்தினங்கள். அனைவருமே தாதிகளை அதிகளவில் மதிக்கின்றார்கள். ஒன்று கூடலும் நன்றாக உள்ளது. தாதிகளின் ஒன்று கூடல் யக்ஞத்தை பல வருடங்களாக பாதுகாத்து வருகிறது. தொடர்ந்தும் அவ்வாறே செய்யும்.
இந்த ஒற்றுமையே வெற்றிகள் அனைத்தினதும் அடிப்படையாகும். நீங்கள் மத்தியில் தந்தையை வைத்திருக்கின்றீர்கள். நீங்கள் பேணும் இந்த கவனம் மிகவும் நல்லது. அச்சா, நீங்கள் அனைவரும் நலமா? ஆசீர்வாதம். உங்களின் சகப்பாடியான ஒரே ஒரு தந்தையுடன் சகல உறவு முறைகளையும் கொண்டிருப்பதன் மூலம் நீங்கள் ஓர் இலகு முயற்சியாளர் ஆகுவீர்களாக. தந்தையே சகல உறவு முறைகளிலும் சகப்பாடியாக இருக்கும் தனது பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு முன் வருகின்றார். நேரத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு உறவு முறையிலும் தந்தையுடன் இருந்து அவரை உங்களின் சகப்பாடி ஆக்கிக் கொள்ளுங்கள். அவரின் சகவாசம் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கும் பொழுது, அவர் உங்களின் சகப்பாடியாக இருக்கும் பொழுது எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. நீங்கள் தனியே இருக்கும் பொழுது தந்தையை ஒரு புள்ளி வடிவத்தில் நினைக்காதீர்கள். ஆனால் உங்களின் பேறுகளின் பட்டியலை உங்களின் முன்னால் கொண்டு வாருங்கள். வெவ்வேறு நேரங்களில் ஏற்பட்ட வெவ்வேறு சுவாரஸ்யமான அனுபவங்களின் கதைகளையும் சகல உறவு முறைகளின் இனிமையின் அனுபவங்களையும் உங்களின் விழிப்புணர்வில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது எந்தவிதமான கடின வேலையும் முடிவிற்கு வந்துவிடும். நீங்கள் இலகுவான முயற்சியாளர்கள் ஆகுவீர்கள். ஸ்லோகம். பல் ரூபங்களை கொண்டவராகி மாயையின் பல ரூபங்களை இனம் கண்டு கொள்ளுங்கள். நீங்கள் மாயையின் மாஸ்டர் பிரபு ஆகுவீர்கள். ஓம் சாந்தி.